ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நான் ஸ்டிச் பண்ண லாங் கவுன் ஹோல் கலெக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்கை ப்ளூ saree தான், எல்லாமே saree தான். ஸோ ஃப்ரண்ட்டில் போட்லி பட்டன்ஸ் வச்சு, ஸ்லீவ்லேயும் பட்டன்ஸ் வச்சு, காலர் நெக் வச்சு, ஃப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவதும் அதே தான், பார்டரை கீழே கொடுத்து ஃப்ரண்ட்லையும் போட்லி பட்டன்ஸ் ஒரு கிராஸாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ஃப்ளீட் டைப்பில் பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த டிசைனையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மூணாவது ஃபனல் டைப்பில் பாட்டம் எடுத்து ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் வச்சு கேன்வாஷ் ஃபினிஷிங் கொடுத்து 3/4 ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஃபோர்த் வந்து நார்மலாக லேஸ் ஒர்க் வச்சு ஒரு பேக்கில் வந்து பாட் நெக் வச்சு ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃப்ளீட் டைப்பில் இந்த லாங்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ட்ரெண்டிங் saree, ப்ளவுஸில் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும், அதை மட்டும் ஃப்ரண்ட்லேயும் ஸ்லீவ்லேயும் கொடுத்து ஃபுல் சர்க்கிளில் இந்த கவுனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த சாரியில் எனக்கு ஒரு பிரின்சஸ் கட்டு பஃப் ஸ்லீவ் வச்சு சிங்கிள் லேயரில் வந்து கேன்வாஸ் ஃபினிஷிங்கில் ஒரு லாங் கவுன் வந்து எனக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன், ஆஃப் சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் போட்லி பட்டன்ஸ் வச்சு 3/4 ஸ்லீவ் வச்சு பிரின்சஸ் கட் வச்சு ஃப்ளீட் டைப்பில் நெக்கு கேன்வாஸ் ஃபினிஷிங் பண்ணி அட்ஜஸ்டபிள் ரோப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் வந்து சிங்கிள் லேயரில் வந்து பேக் அட்ஜஸ்டபிள் ரோப்பு, சிங்கிள் லேயரில் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு சேம் நான் இதுக்கு முன்னாடி போட்டேன்ல அதே மாடலில் இது கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது சீக்வன்ஸ் ஒர்க்கு ஃப்ரண்ட் ஃப்ளீட் எடுத்து கையிலே ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட்டு இந்த லாங் கவுனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு லாங் கவுன் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.